வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மனைவியின் நண்பர் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். சாயந்தரமாகிக் கொண்டிருந்தது என்றாலும் வெயிலின் உக்கிரம் இன்னும் தணியவில்லை. ரங்கராஜு கடைக்கு முன்னால் ஒரு ஓரமாக சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தினார். பச்சை வண்ண ராலி வண்டி அது. அந்த வண்டியை பார்த்தால் ஒரு மாதத்துக்கு மேல் சொல்ல தோன்றாது. அவ்வளவு புதுசாக வைத்திருந்தார். அவர் அவனை கண்டு கொண்ட மாதிரியே தெரியவில்லை. அது ஒன்றும் ஆச்சரியமில்லை. எப்போதும் அவர் அப்படித்தான். சைக்கிளை நிறுத்தி வைத்துவிட்டு அவசரம் இல்லாமல் பூட்டி சாவியை கையில் எடுத்த பிறகு கண் இமைக்கும் நேரம் நின்று தெருமுனை வரை பார்வையை ஓட்டுவார். அவர் அப்படி செய்வதில் விசேஷ அர்த்தம் எதுவும் இல்லை என்றாலும் கடைக்குள் உட்கார்ந்திருக்கிற அவனுக்கு அவரது அச்செய்கை அவருடைய குற்றமுள்ள நெஞ்சை காட்டுவதாகவே தோன்றும். தன்னை யாரும் நோட்டமிடுகிறார்களா என்று பார்க்கிறார் என்றுதான் அவன் நினைத்தான். அதற்கு பிறகுதான் அவர் கடைக்கு வெளியே கிடக்கிற ஸ்டூலில் கழுத்தில் இருந்து கை குட்டையை எடுத்து அலட்சியமாக தூசி தட்டிவிட்டு அதையே விரித்து உட்காருவார். உட்கார்ந்த பிறகும் அவனை பார்த்ததா காட்டிக்கொள்ள மாட்டார். தங்க ஃப்ரேம் போட்ட மூக்கு கண்ணாடியை நேராக்கிய பின்னர்தான் அவனை பார்த்து பேசத் தொடங்குவார். பேச்சு வெகு சகஜமாக இருக்கும்படி பார்த்து கொள்வார். ஆனால் ஏனோ தெரியவில்லை, ஒருபோதும் அவர் பேச்சு சகஜமாக இராது. அவர் அங்கே வந்தது முதல் திரும்பி போகிற வரை எதுவுமே சகஜமாக இராது. ரங்கராஜு கடைக்கு வந்துவிட்டால் அவனாலும் சகஜமாக இருக்க முடியாது. அவர் எப்போதும் ரொம்ப மெல்லிசான சிவப்பு கரை போட்ட மல் வேட்டிதான் கட்டுவார். அந்த 8 முழ வேட்டியின் ஒரு தட்டை மட்டும் மடித்து கட்டியிருப்பார். அவரோடு அவனுக்கு பழக்கம் ஏற்படுவதற்கு முன்னால் அந்த மாதிரி ஒற்றை தட்டாக வேட்டியை மடித்து கட்டுகிறவர்களை கண்டால் அவனுக்கு மிகவும் பிடிக்கும். இப்போதெல்லாம் இந்த மாதிரி மடித்து கட்டுகிறவர்கள் பெரிய போக்கிரிகள் என்று நினைக்க ஆரம்பித்திருந்தான். ரங்கராஜுவை போக்கிரி என்று சொல்ல முடியாது. அங்கிருந்து 3 மைல் தூரத்தில் அவருக்கு ஒரு குடும்பம் இருந்தது. ஒரு பையனும் 2 பெண்களும் இருந்தனர். பையன் கல்லூரியில் படிக்கிறான். கூட்டுறவு நாணய சங்கம் போன்ற ஏதோ ஒன்றில் அவர் தலைவராக இருக்கிறார். அந்த தெருவிலேயே 3 வீடுகளை வாடகைக்கு விட்டிருக்கிறார். கொடுக்கல் வாங்கலும் உண்டு. எதற்காகவும் அவரை போக்கிரி என்று கருதவே முடியாது. கழுத்தில் அவர் கைக்குட்டை வைத்திருப்பது கூட சட்டை காலர் அழுக்காகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான். அதற்காக ஒருவரை போக்கிரி என்று சொல்லலாம் என்றால் ரங்கராஜுவையும் அப்படி சொல்வது தவிர வேறு வழியே இல்லை. எப்படியோ அவனை பொறுத்தவரை அவர் போக்கிரிதான் என்று தன்னை அறியாமலேயே வாய்விட்டு சொல்லிவிட்டான். ஸ்டூலில் உட்கார்ந்திருந்த அவர் அவனை புதிருடன் பார்த்தார். முகத்துக்குள் வந்து வட்டமிட்ட ஈயை தூர விரட்டி கொண்டே, என்ன சொன்னீங்க என்று கேட்டார். அப்போதுதான் அவனுக்கு தான் ஏதோ சொல்லி இருக்கிறோம் என்று தெரிந்தது. ஒன்னும் சொல்லலையே என்று சொல்லி சமாளித்தான். அவன் சொன்னதில் அவருக்கு நம்பிக்கை ஏற்பட்டது மாதிரி தெரியவில்லை. அவர் இன்னும் கடையின் உட்பக்கம் திரும்பி கடையோடு சேர்ந்த வீட்டின் பின் பகுதியை பார்க்காமல் இருந்தது அவனுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அதைவிட ஆச்சரியம் இன்னும் அவன் மனைவி வீட்டின் உள்ளிருந்து வராததுதான். அவர் சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்துகிற சத்தம் கேட்டதுமே சிவகாமி வீட்டின் எந்த பக்கத்தில் இருந்தாலும் வந்து விடுவாள். வீட்டோடு சேர்ந்த கடை அது. வீட்டையும் கடையையும் பிரிக்கிற வாசல் கதவோரத்தில் வந்து நின்று, இப்பத்தான் வந்தீங்களா என்று கேட்டுக்கொண்டே தான் இயல்பாக இருப்பது போல் காட்டுவதற்காக ஏதாவது ஒரு பொருளை சிறிது நகர்த்தியோ அல்லது சற்று இடம் மாற்றியோ வைத்து ஒழுங்குபடுத்துவது போல பாவனை செய்வாள். நினைத்து கொண்டிருக்கும் போதே வீட்டின் உள்ளிருந்து குட்டி கூரா பவுடரின் மனம் வீசியது. தொடர்ந்து கொலுசு சத்தமும் கேட்டது. சிவகாமிதான் வந்தாள். ரங்கராஜுக்கும் கொலுசு சத்தம் கேட்டது. ஆனால் அவர் தெரிந்தது மாதிரி காட்டிக்கொள்ளவில்லை. அவரால் அவ்வளவு வெளிப்படையாக காட்டிக்கொள்ள முடியாது. என்ன இருந்தாலும் அது அடுத்த இடம்.
இங்கு கொஞ்சம் நாகரீகமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அவனிடம் எதேச்சையாக பேசுகிற மாதிரி, மணி 4 போகுது, இன்னும் வெயில் இறங்கலையே என்று அவர் சொல்ல ஆரம்பிக்கவும், சிவகாமி அவர் முகத்தை பாராமலேயே, வந்து ரொம்ப நேரம் ஆச்சுதா என்று கேட்கவும் சரியாக இருந்தது. அவனிடம் வெயிலை பற்றி கேட்டதற்கு அவன் பதிலே சொல்லவில்லை. சிவகாமி வந்துவிட்ட பிறகு அந்த பதில் தேவையில்லை என்பது இருவருக்குமே தெரியும். வலப்பக்கம் தலையை திருப்பி அப்போதுதான் அவளை கவனித்த மாதிரி, இல்ல இப்பதான் வந்த என்று லேசான சிரிப்புடன் சொன்னார். சிவகாமி அந்த பிற்பகல் வேளையிலும் பளிச்சென்று ரொம்ப அழகாக இருந்தாள். விவரிக்க முடியாத சோபையுடன் திகழ்ந்தாள். கண்களில் அபூர்வமான ஒளி. இப்பதான் குளிச்சிங்களா? பவுடர்லாம் ரொம்ப பலமா இருக்கே என்றார். ஏற்கனவே காலையில ஒரு தடவை குளிச்சுட்டேன். வெயில் ஜாஸ்தியா இருந்ததால இப்போ ஒரு செம்பு தண்ணிய தலையில ஊத்துனேன் என்றாள். ஆமா, வெயில் ரொம்ப ஜாஸ்தியாத்தான் இருக்கு என்றார் ரங்கராஜு. அவர் அவளை நீ என்ற ஒருமையிலேயே அழைத்திருக்கலாம். அவர் வயதும் அதை அனுமதிக்கும் தான். என்றாலும் அவர் சிவகாமியை ஒருபோதும் ஒருமையில் அழைத்ததே இல்லை. இதில் என்றில்லை, எல்லாவற்றிலுமே அவர் ஒரு பண்பாட்டை கடைபிடித்தார். ஒரு பையன் வந்து எட்டனாவுக்கு தேங்காய் சில்லு கேட்டான். சிவகாமியின் கணவன் கீழே குனிந்து தேங்காய் கீரியால் சில்லு போட ஆரம்பித்தான். அவன் வேலையில் ஈடுபட்டது அவருக்கு உள்ளூர ஆஸ்வாசமாக இருந்தது. அவனுடைய கவனம் வியாபாரத்தில் இருக்கிற நேரத்தில் அவளிடம் பேச தோதுவாக இருந்தது அவருக்கு. ஒருத்த இவ்வளோ தூரம் வந்து உட்கார்ந்துருக்கானே, அவனுக்கு ஒரு வாய் காப்பி தண்ணி கொடுப்போம்னு தோணுதா உங்களுக்கு என்று சிவகாமியை பார்த்து கேட்டார் அவர். அவளுக்கு அவருடைய செல்ல பேச்சுக்கள் அலுத்து விட்டன என்றாலும் 5-6 வருஷ பழக்கத்தின் நிமித்தம் அவளும் அவருக்கு சமதையாக அவரோடு சிணுங்கவும் செல்லமாக பேசவும் பழகியிருந்தாள். என்ன எவரோ மாதிரி பேசுறீங்க, உள்ள வாங்களேன் என்ற கண்களை ஒரு வெட்டு வெட்டி கொண்டே சொன்னாள். அதில் அவர் கிறங்கி போயிருப்பார் என்று அவளுக்கு தெரியும். அவர் அங்கு வருவதே அவளை பார்க்கத்தானே, அவளுடைய அந்யோன்யத்தை தேடித்தானே. அவரை அப்படி கிறங்கடிப்பதில் அவளுக்கு ஒரு அலாதியான சந்தோஷமும் இருந்தது. அவரிடம் என்று இல்லை, அவளிடம் வலிய வந்து பழக்கம் ஏற்படுத்தி பேசும் எல்லா ஆண்களிடமும் அவள் இப்படித்தான். உங்க வீட்டுக்காரர் காப்பி சாப்பிட்டாரா என்று மேலும் பேச்சை தொடர விரும்பி கேட்டார். அவனை பற்றி குறிப்பிடும் போதும் அவர் குரலில் மிதமிஞ்சிய பணிவும் கண்ணியமும் இருந்தது. அது அவள் கணவனுக்கும் பிடித்திருந்தது. அவர் சிவகாமியிடம் ஒருபோதும் ரசாபாசமாக நடந்து கொள்ளக்கூடியவர் அல்ல என்று நினைத்தான் அவன். நீங்க உள்ள போய் காப்பி சாப்பிடுங்க, நான் அப்பவே காப்பி சாப்பிட்டுட்டேன், வேணும்னா இன்னொன்னு கூட சாப்பிடலாம். சிவகாமி, நீ அண்ணாச்சிக்கும் காப்பி போட்டு கொடுத்துட்டு எனக்கும் ஒரு டம்ளர் கொண்டு வா என்றான். ரங்கராஜு உடனே போகவில்லை, ஸ்டூலிலேயே உட்கார்ந்திருந்தார். சிவகாமி ஒரு காலை சுவரின் மீது வைத்து ஒற்றை காலில் சுவரோடு சுவராய் சிங்கால் வரைந்த காலண்டர் ஓவியம் போல நின்று கொண்டிருந்தாள். அவள் கணவனுக்கு தான் அவரிடம் ரொம்ப தாராளமாக பேசிவிட்டோமோ என்று தோன்றியது. ஆனால் அவரிடம் அப்படி பேசாமல் முடியாது. அவரை கடிந்து கொள்ளவோ அவர் முகத்தை முறித்து பேசவோ கூட முடியாது. அவர் தயவு தேவையில்லாமல் இருந்தால் அவர் வருகிற போதெல்லாம் அவரை விழுந்து விழுந்து உபசரிக்க வேண்டியது கூட இல்லை. அவர் சிவகாமியிடம் இவ்வளவு உரிமை எடுத்துக்கொண்டு வம்பளக்க முடியாது. கடைக்கு சரக்கு வாங்கி போட திடீரென்று ஏற்படும் பணமுடையை தீர்க்க அவரை நாடாமல் இருக்க முடிந்திருந்தால் அவர் தொடர்பே ஏற்பட்டிருக்காது. ஆனால் அவரை சொல்லியும் குற்றமில்லை. இவளே அவர் வந்தால் சிரித்து சிரித்து மாய்ந்து போகிறாளே, அதை பற்றி அவளிடம் கேட்க முடியவில்லை. அவரை பற்றி அவளிடம் பேசவே அவனுக்கு பயமாக இருந்தது. அதனால் தாம்பத்திய வாழ்வு சீர்குலைந்து போகுமோ என்று அஞ்சினான். ரங்கராஜுவை வீட்டுக்குள் வர சொல்லிவிட்டு சிவகாமி போய்விட்டாள். போகும்போது கடையில் நின்றிருந்த அவன் மூக்கை செல்லமாக பிடித்து இழுத்துவிட்டு போனாள். அவள் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிற போது இப்படி செய்வது வழக்கம்தான். அதுவும் ரங்கராஜுவுக்கு முன்னால் அவனிடம் இப்படி விளையாடியது
அவள் பேரில் அவனுக்கு இருந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தியது என்றாலும் க்ஷண நேரத்தில் அவள் விளையாட்டே அவனுக்கு வேறு விதமாகப்பட்டது. வீட்டினுள் ரங்கராஜுவிடமும் இப்படித்தான் உயிலாக நடந்து கொள்வாளோ என்று தோன்றியது. சிவகாமி வேண்டுமென்றேதான் அவர் முன்னால் அப்படி செய்தாள். அவன் மூக்கு நுனியை பிடித்து இழுத்துவிட்டு வீட்டினுள் திரும்பும்போது அவரை பார்த்து லேசாக சிரித்ததை அவன் பார்க்கவில்லை. ரங்கராஜு தன்னையும் அறியாமல் பெருமூச்சு விட்டார். சிவகாமி அவ்வளவு அழகாக இல்லாவிட்டால் அவளை பார்க்க ரங்கராஜு அடிக்கடி வந்து போக மாட்டார். விபரீதமாக ஏதும் இல்லாவிட்டாலும் இவ்வளவு வயதில் ஏதோ ஒரு சபலம் அவருக்கு. அவர் லேவாதேவி செய்கிற வேறு கடைக்காரர்களிடம் அவர் இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொள்வதில்லை. ஆனால் சிவகாமியும் அதற்கு இடம் கொடுக்கிறாளே. அவர் வலிய வந்து பேசும்போது 4 தடவை முகத்தை திருப்பினால் ரங்கராஜு இந்த மாதிரி நாய் போல தேடி வருவாரா? அவரிடம் என்றில்லை, எல்லோரிடமும் சிவகாமி இந்த மாதிரி தான் சிரித்து சிரித்து பேசுகிறாள். ஆனால் அதெல்லாம் அவளை கட்டுப்படுத்தவில்லை. துரதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டமோ தெரியவில்லை. 40 வயதாகியும் அவள் மனப்பும் அழகும் குறையவே இல்லை. ஊரிலிருந்து வரும் உறவினர்கள் கூட அவனிடம் உபச்சாரத்துக்கு 2 வார்த்தைகள் பேசுவதோடு சரி, அவளிடம் மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருப்பார்கள். அவன் மத்தியானம் சாப்பிட போகும்போது அவள்தான் கடையை பார்த்து கொள்வாள். வியாபாரம் கொஞ்சம் ஓய்ந்திருக்கிற சமயத்தில் சாப்பிட போவான். ஆனால் அவன் உள்ளே போனதும் வியாபாரம் திடீரென்று சூடு பிடிக்கும். அவன் சாப்பிட்டுவிட்டு சிறு தூக்கம் ஒன்று போடுவான். அவன் திரும்பி வந்து உட்காரும் போது கணிசமான அளவுக்கு அந்த மத்தியான நேரத்தில் கூட வியாபாரமாகி இருக்கும். ரங்கராஜு ஸ்டூலை விட்டு எழுந்து வேட்டியை இறுக்கி கட்டி கொண்டார். அப்படியென்றால் அவர் வீட்டிற்குள் போகிறார் என்று அர்த்தம். மறுபடியும் ஒரு முறை கண்ணாடியை மூக்கின் மீது சரியாக பொருத்தி கொண்டார். சைக்கிள் சாவி செயினை ஆள்காட்டி விரலில் வைத்து லேசாக சுழற்றினார். அதில் கூட ஒரு பவிசு தெரிந்தது. ரோட்டின் இருபுறமும் பார்வையை ஓட்டினார். அவர் உள்ளே போவதற்குள் தன்னிடம் ஏதாவது பேசுவார் என்று எதிர்பார்த்தான். அவன் நினைத்த மாதிரியே, சின்ன தம்பி இன்னும் பள்ளிக்கூடம் விட்டு வரலையா என்று கேட்டார். அவன் பள்ளிக்கூடத்திலிருந்து நேராக டியூஷனுக்கு போய்விட்டுத்தான் வருவான் என்பது அவருக்கே தெரியும். அவன் வர்றதுக்கு 7 மணி ஆகுமே. அவருக்கு தெரிந்த தகவலையே அவரிடம் சொன்னான். அவன் சொன்ன தொனியே, உங்களுக்குத்தான் இந்த விஷயம் தெரியுமே என்கிற மாதிரி இருந்தது. அவரும் அதை உணர்ந்தார். ஆனால் தான் அகௌரவப்படுத்தப்பட்டது போல் அவர் நினைக்கவில்லை. அப்படியெல்லாம் நினைத்து கொண்டால் அவரால் தொடர்ந்து வர முடியாது. சிவகாமியை பார்க்க முடியாமல் போய்விடும். ஓஹோ, ஆமா, அவன் டியூஷனுக்கு போறான்ல, மறந்தே போச்சு என்று ரொம்ப சகஜமாக சொன்னார். பெரிய திருடன்யா நீ என்று நினைத்து கொண்டான். சரி, உள்ள போய் காப்பியை ஒரு கை பார்த்துட்டு வர என்று சொல்லிவிட்டு லேசாக சிரித்தார். அவனுக்கு அவர் இழித்தது போல் இருந்தது. கடையை சுற்றி கொண்டு பக்கத்தில் இருந்த வாசல் வழியாக வீட்டினுள் நுழைந்தார் ரங்கராஜு. அவர் நினைத்தால் கடைக்குள் ஏறி அந்த வாசல் வழியாகவே வீட்டிற்குள் போயிருக்கலாம். அவர் அப்படி செய்தால் அவனோ சிவகாமியோ அவரை எதுவும் சொல்வதற்கில்லை. அவர்களுக்கு பணமுடை ஏற்படுகிற போதெல்லாம் கொடுத்து உதவுபவர் அந்த உரிமையையும் எடுத்துக்கொள்ள முடியும். முன்பெல்லாம் பல தடவை அவரிடம், எதுக்கு அப்படி சுத்திக்கிட்டு போறீங்க, இப்படியே போங்களே என்று சொல்வான். அவரது வருகைகள் எரிச்சலே தராத காலம் அது. அவர் மறுத்து விடுவார். கடை சீதேவி இருக்கிற இடம், கல்லாப்பெட்டியை தாண்டக்கூடாது என்று சொல்லி விடுவார். அதுதான் அவனுக்கும் விளங்கவில்லை. அவர் எல்லா விதத்திலும் ஏதோ ஒரு ஒழுங்கை, கண்ணியத்தை கடைபிடிக்க முயற்சி செய்வது ஏன் என்று அவனுக்கு தெரியவில்லை. அந்த கண்ணியத்துடன் சிறிது வைராகியமும் சேர்ந்திருந்தால் ஒருவேளை சிவகாமியை தேடி வராமல் இருக்கக்கூட அவரால் முடியுமோ? இல்லை, இந்த கண்ணியமே அவரிடமுள்ள ஏதோ ஒரு பலவீனமான பகுதியை மூடி மறைக்கும் போர்வையா? தவறு யாரிடம் இருக்கிறது? சிவகாமியிடமா, தன்னிடமா, அவரிடமா? ஒருவேளை இதெல்லாம் ஒன்றும் புரிய பெரிய தவறே இல்லையோ? அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ரங்கராஜு செருப்பை கழற்றி வாசல் கதவுக்கு பக்கத்தில் போட்டார். மடித்து கட்டியிருந்த வேஷ்டியின் மேல் சட்டையை
மேல் சட்டை கீழே இறக்கிவிட்டார். எப்போதும் வீட்டுக்குள் நுழையும் போது வேட்டியை மடித்து கட்டுவதில்லை அவர். சிறு கூடத்தை தாண்டி ஒரு பெரிய ஹால். ஹாலின் இரு புறங்களிலும் தென் வடலாக 2 ரூம்கள். ஒன்று பிள்ளைகளுக்கு, இன்னொன்று சிவகாமிக்கும் அவள் கணவனுக்குமானது. ஹாலின் மேற்கு பகுதியில் வீட்டின் உள்ளிருந்தே கடைக்கு போக வாசல் இருந்தது. ஹாலின் கிழக்கு கோடியில் சமையல் அறை துலங்கிற்று. அதற்கு அப்பால் பின் வாசல், கிணறு, எல்லா வாசல் நிலைகளிலும் திரைச்சீலைகள் தொங்கின. ஹாலில் யாரும் இல்லை. இடது பக்கத்து அறையில் ஃபேன் சுற்றுகிற சத்தம் கேட்டது. சரோஜா, படிக்கிறியம்மா என்று கேட்டார். அறைக்குள்ளிருந்து உடனே பதில் வரவில்லை. சற்று பொறுத்து, யாரு மாமாவா? நான் ஜாக்கெட் தைக்கிறதுக்காக துணி வெட்டிக்கிட்டு இருக்கேன் என்று அவருக்கு கேட்க வேண்டும் என்பதற்காக சற்று சத்தமாகவே சொன்னாள் சரோஜா. சொன்ன பிறகு இவ்வளவு சத்தமாக சொல்லி இருக்க வேண்டியதில்லையோ என்று பட்டது அவளுக்கு. அப்படியம்மா, நடக்கட்டும் நடக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டே எதிர் சுவரோரமாக இருந்த பெஞ்சில் போய் உட்கார்ந்தார். அவர் கண்கள் சிவகாமியை தேடிற்று. சிவகாமி என்று பிரியமாக கூப்பிடத் தோன்றியது. சரோஜா அங்கே இல்லை என்றால் அவர் அப்படித்தான் கூப்பிட்டிருப்பார். அடுப்படியில் இருந்த சிவகாமிக்கு அவர் வந்தது அப்போதே தெரிந்து போயிற்று. என்றாலும் வேண்டுமென்றே சற்று தாமதித்தாள். உட்காருங்க. இப்போ ஒரு 10 நாளாத்தான் தையல் கிளாஸ்க்கு போறா. கிளாஸ்க்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து எப்ப பார்த்தாலும் துணியோடவும் அந்த தையல் மிஷினோடவும் தான் அவளுக்கு பொழுது போகுது என்று சொல்லிக்கொண்டே பெஞ்சில் அவருக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள். முன் நெற்றியில் வியர்வை அரும்பி இருந்தது. சேலை முந்தானையால் முகத்தை துடைத்து கொண்டாள். போக வேண்டியதுதானா? புருஷன் வீட்டுக்கு போனா இந்த காலத்துல நாளும் தெரிஞ்சிருக்க வேண்டியது இருக்கே என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே எழுந்து சென்று ஃபேனை போட்டுவிட்டு முன்பை விட இன்னும் பக்கத்தில் அவர் உடம்போடு உடம்பு படுகிற மாதிரி உட்கார்ந்து கொண்டாள். அவருக்கு மனசெல்லாம் குறுகுறுத்தது. எங்க ஒரு வாரத்துக்கு மேல ஆளையே காணலையே. வெளியூருக்கு ஏதாவது போயிருந்தீங்களா? இல்ல உடம்புக்கு ஏதாவது சுகம் இல்லையா என்று அவர் கண்களை ஆழமாக உற்று பார்த்து கொண்டு கேட்டாள். வெளியூராவது ஒன்னாவது, சும்மாதான் வரல. தினசரி வரணும்னு தான் நினைச்சுக்கிடுவேன். அப்போ வர்றதுக்கு என்ன என்று ஒரு பொய் கோபத்துடன் கேட்டாள். அவள் பேச்சில் இருந்த நெருக்க உணர்வு அவரை கிளர்ந்தெழ செய்தது. அந்த அந்யோன்யம் தந்த மதுரத்தில் இருந்து அவரால் உடனே மீள முடியவில்லை. எதிரறையில் தையல் மிஷின் ஓடுகிற சத்தம் கேட்க ஆரம்பித்தது. அவள் சரோஜாவின் தாய் என்பது நினைவுக்கு வந்ததும் மனதில் இனம் புரியாத குற்ற உணர்வு படர்ந்தது. மனம் தடுமாறியது. என்ன பேசாம இருக்கீங்க? இந்த உலகத்துலதான் இருக்கீங்களா என்று இன்னும் அவர் முகத்துக்கு நெருக்கமாக வந்து கேட்டாள். அவர் குனிந்து அவள் கால்களையே பார்த்து கொண்டிருந்தார். அவளுடைய விரல் நகங்கள் அர்த்த சந்திர வடிவில் சதைக்குள் அழகாக அழுந்தி இருந்தன. வேற ஒண்ணுமில்ல. உங்க வீட்லயும் சமைஞ்ச பொண்ணு நிக்குது, என் வீட்லயும் கல்யாணத்துக்கு ஒண்ணு நிக்குது. நான் அடிக்கடி இங்க வந்து போறதுனால நம்ம 2 வீடுகளுக்கும் ஏதாவது அகௌரவம் வந்துருமோன்னு என்று சொல்லி இழுத்தார். சிவகாமி தன் சதை பற்றான விரல்களால் அவரது முடிகள் நிரம்பிய கையை அழுத்தி பற்றி கொண்டாள். ஏதோ சாமியாரா போறாப்புல இருக்கு. புத்தருக்கு திடீர்னு ஞானம் உதயமான மாதிரி என்று அவரை கேலி செய்தாள். இல்ல, ஏதோ அந்த மாதிரி தோணுச்சு. அதே நேரம் உங்களை பார்க்காமலும் இருக்க முடியல என்று அவள் முகத்தை பார்த்து ஏக்கத்துடன் சொன்னார். இப்போது சிவகாமி சரோஜாவின் அறையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவரை பார்க்காமலேயே, உங்களுக்கே ஏதாவது மனசுக்குள்ள தப்பா தோணுதோ என்னவோ என்றாள். வார்த்தையில் இருந்த கடுமை முகத்தில் சிறிது கூட இல்லை. அவளுக்கே அவருடைய சிநேகத்தை என்ன செய்வதென்று தெரியவில்லை. அது ஏதோ தொந்தரவு போலப்பட்டது. சேச்சே, என்ன சிவகாமி அந்த மாதிரி சொல்லிட்டீங்க என்று அவசரத்துடன் கேட்டார் ரங்கராஜு. ஏதோ விரிசல் விழுந்து கொண்டிருக்கிற மாதிரி பட்டது. உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை இல்லாம போயிட்டது போல இருக்கு. அதனாலதான் மத்தவங்க அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு முன்ன நீங்களே அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க என்றாள் சிவகாமி. இதை சொல்லும் போது கூட அவள் முகத்தில் எந்தவித கடுமையோ அசூயையோ இல்லை.
அவரும் வாய் தவறித்தான் எதையோ நினைத்து கொண்டு எதையோ சொல்லி வைத்தார். என்ன பேசுவதென்று புரியாமல் தவித்தார். அதற்குள் சிவகாமி விடுத்தென்று எழுந்து விட்டாள். அவள் அடுப்பில் கொதித்து கொண்டிருந்த காஃபியை நினைத்துத்தான் எழுந்தாள். ஆனால் அவருக்கு அவள் கோபித்து கொண்டு போகிற மாதிரி பட்டது. தையல் மிஷின் இன்னும் ஓடிக்கொண்டிருந்தது. வெளியே கடையில் தராசின் செயின் சத்தம் கேட்டது. எதுவும் தோன்றாமல் சிறிது நேரம் பெஞ்சிலேயே உட்கார்ந்திருந்த ரங்கராஜு மெதுவாக எழுந்து அடுப்படி பக்கம் போனார். சிவகாமி காஃபியை வடிகட்டி கொண்டிருந்தாள். ஒருத்தர் பார்த்து பேசுறதே மற்றவங்களை பாதிக்கும்னா நாம பார்க்காம இருக்கிறது தான் நல்லது என்றாள் சிவகாமி. அதை சொல்லும் போதே தொண்டையை அடைத்தது. ஆனாலும் அப்படி சொல்வதை தவிர அவளுக்கு வேறு வழியே இல்லை. தங்களுக்கிடையே உள்ள சிநேகம் எந்த நேரமும் வரம்பு மீறி போய்விடுமோ என்ற பயமும் அவளுக்கு இருந்தது. அவரே அந்த விஷயத்தை தொட்டது அவளுக்கு ரொம்ப நல்லதாகவும் போயிற்று. சிவகாமி, நான் ஏதாவது தவறா சொல்லிட்டேனா? இதுல தப்பு எங்க இருந்து வந்தது? என்ன இருந்தாலும் நாம அந்நிய ஆட்கள் தானே. திடீர்னு ஏதோ கொஞ்ச நாள் பழகணும். அந்த மதிப்பை காப்பாத்திக்கிட்டு கௌரவமா தூர விலகி போயிருவோம். நீங்க பயப்படுற மாதிரியே எனக்கும் நமக்குள்ள ஏதாவது நடந்துருமோன்னு பயமாத்தான் இருக்கு. என்ன தப்பு நடந்துடும்னு பயப்படுறீங்க? இதற்கு சிவகாமி பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அவரை ஏறிட்டு பார்த்துவிட்டு காஃபி டபராவை எடுத்து அவர் கையில் கொடுத்தாள். காஃபி சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு இன்னொரு காஃபியை எடுத்துக்கொண்டு முன்பக்கம் பார்க்க நடந்தாள். அவனிடம் காஃபியை கொடுத்துவிட்டு நின்று கொண்டே பேசிக் கொண்டிருந்தாள். அவள் அவசரப்படாமல் பேசிக் கொண்டிருந்தது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒருவேளை ரங்கராஜு வீட்டினுள் இல்லையோ என்று சந்தேகப்பட்டான். ரங்கராஜு உள்ள இல்லையா என்று கேட்டான். காஃபி குடிக்கிறாரு என்று அலட்சியமாக சொன்னாள். வெகு நேரமாக அவள் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். அவன் அவரை உள்ளே விட்டுவிட்டு வந்து விட்டாயே என்று சொல்லியும் கூட அவள் வேண்டுமென்றே நின்று கொண்டிருந்தாள். அவனால் அவளை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவளுடைய செயல் பெரிதும் விசித்திரமாக இருந்தது. திடீரென்று அவள் ஏன் இப்படி நடந்து கொள்ள வேண்டும்? சிறிது நேரத்தில் அவரே மெதுவாக பூனை மாதிரி கடையை சுற்றி கொண்டு முன்பக்கம் வந்துவிட்டார். அவரை பார்த்ததும் சிவகாமிதான் என்ன எந்திரிச்சு வந்துட்டீங்க என்று விசாரித்தாள். இல்ல, உள்ள ஒரே புழுக்கமா இருந்துச்சு என்று சொல்லிக்கொண்டே நான் வாரேன், ஒரு அவசர வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு சைக்கிளை எடுத்தார். அவன் ஒன்றும் புரியாமல் சிவகாமியின் முகத்தை பார்த்தான். அவள் கண்கள் கலங்கி இருந்தன. அவர் போறத பார்த்தா ஏதோ கோபமா போறார் போல இருக்கு என்று அவளை அண்ணாந்து பார்த்து கேட்டான். ஆமா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இனி வரமாட்டாரு என்று சொல்லி வேகமாக வீட்டினுள் போய்விட்டாள். அதற்கு மேல் அங்கே நின்றால் அழுது விடுவாள் போலிருந்தது. சட்டென்று வெயிலின் உக்கிரம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கியது. தாய் இதழில் 1990ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.